வணக்கம். உங்கள் டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம். இந்த பதிவு பிறப்பின் ஜாதகமா கோச்சார ஜாதகமா கர்மா தொடர்பு. இது ஜோதிடர்களோ இந்த சப்ஜெக்டில் ஜோதிடர்கள் இருந்தாலும் அவங்களை மனதை புண்படுத்துவதற்காண்டி இந்த பதிவை போடவில்லை. என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்ததை சொல்கிறேன். இது கடைசியில் என்னுடைய செல் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி எந்த ஜாதியும் நான் குறை சொல்லவில்லை. அவங்கவுங்க எண்ணங்கள் தகுந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஜாதியை குறை சொல்லலை. தயவுசெய்து ஜாதியை குறை சொல்லணும் எதுவும் தவறாக எடுத்துக்கிட வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்தால் நான் மன்னிப்பு கேட்கவும் ரெடியாக இருக்கேன். ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சி நான் கண்டுபிடிச்சதை சொல்கிறேன். இது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறாததும் அவங்க ஜோதிடர்கள்னாலும் சரி யாருனாலும் சரி அவங்க தனிப்பட்ட இது என்ன. இப்பொழுது எங்களுடைய டிஎன்ஏ கர்மா ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடித்ததை சொல்கிறேன். காலச்சக்கரை தான் டிஎன்ஏ, கோச்சாரம் தான் டிஎன்ஏ, எண்ணங்கள் தான் கர்மா, கர்மா தான் எண்ணங்கள், கர்மா தான் உங்கள் மனதில் கேள்வியாக உருவாகிறது. இதுதான் ஃபார்முலா, சூட்சமாக எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஒன்று, இப்போ ஒரு ஜோதிடர் பலன் சொல்கிறார். அவர் பலன் சொல்கிறது ஜாதகத்தினால் அல்ல, கோச்சாரம்தான் அவருக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் யோகம். ஒரு யோகருக்கு யோகம் தந்தையின் மூலம் யோகம் வரலாம், தாயார் மூலம் யோகம் வரலாம், மனைவி மூலம் யோகம் வரலாம், குழந்தைகள் மூலமும் யோகம் வரலாம். இதுதான் உண்மை. ஜாதகத்தினால் இவர் பலன் சொல்கிறதுல அங்கே நடக்கிறது கிடையாது. கோச்சாரம் கை கொடுக்கு, யோகம் அவருக்கு, அதனால் கோச்சாரம் கை கொடுக்கு, அதனால் அவர் பலன் சொல்கிறது கரெக்டாக வரும். ஒரு நல்ல யோகம் உள்ள ஜோதிடருக்கு ஒரு நாளைக்கு 10 பேர் வாடிக்கையாளர் வராங்கன்னா 9 பேர் அவங்களுக்கு 9 பேர் சக்ஸஸாக நடக்கும். ஒரு கேஸ் ஃபெயிலர் ஆகலாம். அதே ஒரு ஜோதிடர் யோகம் இல்லாதவர்களுக்கு 9 கேஸு ஃபெயிலியர் ஆகும், ஒரு கேஸ் சக்ஸஸ் ஆகும். இதுதான் அவங்களோட யோகத்தினால, கோச்சாரம் அவங்களுக்கு கை கொடுக்கறதுனால அவங்க பலன் சொல்கிற முறையில் சக்ஸஸாக வருது. ஜாதகத்தினால் அல்ல, ஜாதகத்தினால் இது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட எண்ணங்கள்னால தான் அவங்க அந்தந்த இதில் இறங்குதாங்க. இப்போ ஒரு வக்கீல் எடுத்துட்டாலும் ஜோதிடம் தெரியாது, ஆனால் அவர் வாதாடாரு, அவருக்கு சக்ஸஸ் ஆறு, கோச்சாரம் கை கொடுக்குது. ஒரு கோச்சாரம் கை கொடுக்கு, யோகம் கை கொடுக்கு. அதே மாதிரி ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுறதும் ஜோதிடம் அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு யோகம் கை கொடுக்கு. அதே மாதிரி ஒரு டாக்டரு சக்ஸஸ் ஆகும், எல்லா கேஸும் சக்ஸஸ் ஆகுதுன்னா அவருக்கு யோகம், அதனால அவருக்கு சக்ஸஸ் ஆகுது, ஜோதிடம் அவருக்கு தெரியாது. இதுதான். அதனால் ஜோதிடம் நம்ம கோச்சாரம் தான் முழுமையாக சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறது. பிறப்பின் ஜாதகம் சக்ஸஸ் பண்ணி கொடுக்காது. அது ஜோதிடருக்கு யோகம். யாராவது ஒரு யோகத்தில் அவங்களுக்கு அது நடக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது எந்த ஜாதிகர் நான் ஜாதியை பற்றி குறை சொல்லலை, இந்த ஜோதிடத்தில் இருக்கிறத சொல்கிறேன். அதை ஜாதியை குறை சொல்லலை. இது அவங்கவுங்களுடைய வாழ்க்கை, அவ்வளோதான். இப்போ ஒரு ஆஸ்திரி இருக்குது. அந்த ஆஸ்திரியில் ஒரு பிராமண பெண், ஒரு ஆண் பையன் பிறக்கு. அதே ஆஸ்திரி ஒட்டி ஒரு குடிசை போட்டு ஒரு நரிக்குற சமுதாயம் ஒரு அந்த சமுதாய பெண்மணி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். ஒரே செகண்டு தான், ஒரே நிமிஷம்தான், ஒரே லக்கணம்தான், ஒரே நட்சத்திரம் தான், ஒரே தசா புத்தி தான். ஆனால் 2 பேரும் வாழ்க்கை வெவ்வேறுவாக போகுது. இது ஏன்? அப்போ அங்கே ஜாதகம்
முடிவு பண்ணலை. ஜாதகம் வந்து அங்கே முடிவு பண்ணலை, கோச்சாரம் தான் முடிவு பண்ணுது. அவங்க எண்ணங்கள் தகுந்தாலும் அது வேலை பார்க்குது. இப்போ அந்த பிராமண பையன் 10 வயசில் நல்லா படிக்கான். அதே நரிக்குற பையன் வந்து 10 வயசுல ஊசி பாசி வியாபாரத்துக்கு இறங்கிடுறான். ஒரு 20 வயசில் பிராமண பையன் வந்து காலேஜுக்கு போகிறான். 21 வயசில் நரிக்குற பையன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறான். ஒரு 25 வயசு வரையில் பிராமண பையன் டபுள் டிகிரி முடித்து வேலை தேட ஆரம்பிக்கான். இவன் அதுங்காட்டி நறுக்கிற பையன் ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை, 2வது ஒரு ஆண் குழந்தைய பெற்றுக்கிறான். 30 வயசு ஒன்று பிராமண பையன் கலெக்டர் ஆகுதான். 30-31 வயசில் வந்து பிராமண பையன் கலெக்டர் ஆகுதான், பயிற்சி இது பண்ணி கலெக்டர் ஆகிடும். இந்த நரிக்கிற பையனு ஃபஸ்ட்டு பெண் குழந்தை பிறந்ததுலாம் அது 10-11 வயசில் 31 வயசில் வந்து ஃபுல்லாக வந்து சடங்காயிருது, மேஜர் ஆயிடுது. பிராமண பையன் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் முடிக்கான். இங்கே வந்து அந்த நரிக்கிற குழந்தை வந்து மேஜர் ஆகி கல்யாணத்துக்கு தகுதியாக வந்துடுறான். அப்போ ஏன் இதே ஜாதகம் ஏன் 2 பேருக்கு ஒன்று அமைக்கலை? அவங்க எண்ணங்கள் வேறு, இவங்க எண்ணங்கள் வேறு. இதுதான் காரணம். தயவுசெய்து தவறாக எடுத்துக்கிறாங்க. இந்த 10 வருஷத்துக்கு லக்கணம் மாறுது, இதெல்லாம் ஜோதிடர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுவும் தவறு தான். பிறப்பின் ஜாதகம் தானே, பிறப்பின் ஜாதகம் இங்கே எடுபடவே செய்யாது. ஜோதிடர்கள் யோகத்தினால தான் அது நடக்குது. ஜோதிடருக்கு யோகம் இல்லைன்னா அது நடக்காது, தெரிஞ்சுக்கிடுங்க. ஜோதிடர்கள் வந்து கடவுளுக்கு சமமாக உள்ளது. மறுபடியும் நீங்கள் கோச்சாரத்தை எடுங்க, ஜோதிடர்கள் சக்ஸஸாக வருவீங்க. இது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் வந்து இதை பின்பற்றுங்கன்னு நான் சொல்ல வரல, நான் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதை சொல்லுகிறேன். இதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட வந்து ஜோதிடர்கள் வந்து என்கிட்ட வந்து கேள்வி கேட்கலாம், நான் அதுக்கு வந்து சொல்கிறேன். என்னுடைய செல் நம்பர் 9360535354. இது யார் மனதையும் நான் புண்படவாக இந்த வீடியோ வெளியே விடலை. தயவுசெய்து இதை ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்கள் DNA கர்மா ஆராய்ச்சியாளர் நெல்லை வேலாயுதம். நன்றி, வணக்கம்.